ஆடையற்று இருப்பதற்கு பெயர்தான் அம்மனம், ஆசையற்று இருப்பதற்கு பெயர்தான் நிர்வாணம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலேதான் நீங்கள் புத்தனாக இருந்தாலும் மகாவீரராக இருந்தாலும் அவர்கள் சிலைகளை நீங்கள் பாருங்கள், அவர்கள் நிர்வாணமாக நிற்கிறார்கள். காரணம், அவர்கள் ஆசையை முற்றாக துறந்தவர்கள். எனவே அம்மனம் வேறு நிர்வாணம் வேறு என்பது போல் மதம் வேறு ஆன்மீகம் வேறு. இங்கு இருக்கிற மதவாதிகளுக்கு இந்த வேற்றுமையே முதலில் தெரியாது. மதம் மனிதனை பிரிக்கும். நான் இந்துவாக இருந்தால் இந்து சகோதரர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய அதே அளவு அன்பு ஒரு இஸ்லாமியன் மீது இருக்குமா என்பது சந்தேகம். ஒரு கிறித்துவன் மீது இருக்குமா என்பது சந்தேகம். இஸ்லாமியருக்கும் அதே நிலைதான், கிறித்துவருக்கும் அதே நிலைதான். ஆக மதம் மனிதனை பிரிக்கும். ஆன்மீகம் உலகம் முழுவதையும் ஆற தழுவி அரவணைத்துக் கொள்ளும். ஒற்றை வரியில் ஆன்மீகத்திற்கு விளக்கம் சொல்லலாம். எது ஆன்மீகம்? உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் காண்பதும், உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் தன்னை காண்பதும் தான் ஆன்மீகம். மதம் பார்க்குமா? உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் நான், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான் என்று பாரதி எழுதிய கடைசி பாடல் அதுதான். ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்று பாடிய பாரத சமுதாயம் வாழ்க வாழ்கவே. அந்த பாடலில் நாம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் இதைத்தான் பேசுகிறோம். தவிர அந்த பாடலை அவன் வரைந்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த கருத்தை சொல்வதுதான். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான். ஆம், எல்லாரும் அமரநிலை எய்தும் இடத்தை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்கிறார். அப்படி என்றால் எல்லாரும் நானும் வேறு வேறல்ல. நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லா உயிர்களிலும் தன்னை காண்பதும் எல்லா உயிர்களையும் தன்னுள் காண்பதும் தான் ஆன்மீகம்.